என்னம்மா இது, பார்த்து வாங்க கூடாதா? இல்லம்மா, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. கை தவறி விட்டுட்டேன். காஞ்சனா, கவலைப்படாத. ஏதோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. தவறது கூட நல்லதுதான்னு சொல்லுவாங்க. திவ்யா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம். நம்ம குடும்பத்து மேல நிறைய திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க 2 பேரையும் பார்த்து என் கண்ணே பட்டிருக்கும். அதான் இப்படி நல்லது நடக்கிறப்ப இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். எல்லாத்துக்கும் நம்ம மனசுதாமா காரணம். இப்ப என்ன, உப்பு கூட கை தவறி கீழே கொட்டிடுச்சு, அவ்வளவுதானே. புதுசா வேற மாத்திக்கலாமே. இருங்கய்யா, அந்த சாமி இதை நடத்த விடாம தடுத்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அதோட நடந்த பிரச்சனையில நல்ல நேரமும் தாண்டிடுச்சு. அந்த காரணம் என்னன்னு பார்த்து அதுக்கான பரிகாரம் இருந்தா அதையும் கேட்டு பண்ணிடுங்க. அப்புறமா கூட இத திரும்ப நடத்திக்கோங்க, தப்பு எதுவும் வராது. இல்லனா நேரா நிச்சயதார்த்தம் கூட பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, உப்பு மாத்த ஆரம்பிச்சப்ப பூஜை சாமான மறந்துட்டு வந்ததுல இருந்து உங்க குடும்ப பிரச்சனை வரைக்கும் தடப்பட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியா இப்ப உப்பு கூடையும் கை நழுவி கீழே விழுந்துருது. அதனாலதான் சொல்றேன். திரு, ஸ்ரீ, நீங்க 2 பேரும் இத பெருசா எடுத்துக்க வேணாம். சொல்ல போனா இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு காஞ்சனா மனசு மாறி இருக்கா. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கே. உண்மைதான் அத்தை. சாமி சொல்ற மாதிரி ஜோசியர்கிட்ட இதை பத்தி பேசி ஏதாவது பரிகாரம் இருந்தா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா என்கேஜ்மெண்ட் நடத்திடலாம். எனக்கு அது நல்ல யோசனையா தான் படுது. அதுதான் சரியா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் மாப்ள. திரு, ஸ்ரீ, நீங்க 2 பேரும் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே? இல்ல தாத்தா. திரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. ஐம் ஆல் ரைட். நீ ஓகே தானே? எனக்கு ஓகே தான் திரு. அப்ப எல்லாரும் கிளம்ப வேண்டியது தானே? மாப்ள, கிளம்பலாமா? 2 பையனை பெத்து வச்சிருக்கோம்னு மெதப்புல பேசுறியா? அந்த ஆத்தா நீ நினைக்கிறத ஒரு நாள் நடக்க விட மாட்டா. பாக்கலாம் பாக்கலாம், நாங்க நினைக்கிறத நடத்தாம விடவே மாட்டோம். அவ எப்படி அவன் கூட வாழறான்னு பாக்குறோம். ஆக மொத்தம் இவங்க இந்த லட்சுமியை விட்டுறதா இல்லன்னு நினைக்கிறேன். என் மோகனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனு. உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்க பாரு, என்ன சொல்லணும்? நீ எல்லாம் என்னைக்குமே திருந்த போறதே இல்ல. அத்தை, நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்க வீட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? கால காத்தாலே வந்து வாயை கொடுத்து வம்பிழுக்க வேண்டியது இதே வேலையா போச்சு. பசுபதி, அந்த கிழவி வேற உள்ள போகுது, அவன் இன்னும் வரலையே. இந்த குட்டி வர அப்பப்போ வந்து ஆட்டையை கழிச்சுக்கிட்டு இருக்கான். இவனாலே நம்ம போட்ட பிளான் எதுவும் நடக்காது. பாக்கலாம்.
பாட்டி கொஞ்சம் வாங்கல. என்ன குட்டி? ஒரு நிமிஷம் வாங்க பாட்டி. இருடா, என்ன வச்சுட்டு வந்துடுற? வாங்க பாட்டி. ஏங்க நிஜமாவே அந்த லட்சுமிய மறுபடியும் கூட்டிட்டு வந்து கஜேந்திரன் அண்ணனுக்கு கட்டி வைக்க போறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? சும்மா நான் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அடேய், அவளை பேச வேணாம்னு சொல்லு, இல்லன்னா உன்னை சாவடிச்சிருவேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி குதிக்கிறீங்க? அத்தை பாட்டி கிட்ட சொன்ன விஷயம் நிஜமானு கேட்டேன். இங்க பாரு, உன்னை அம்மா அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா உள்ள ஓடிடு. ஓடிச்ச எப்படி இவ கூட குடும்பம் நடத்துற? இப்போ அது ரொம்ப முக்கியம். வா.